ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் குக்கரில் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. புதினா மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் துளசி அரிசி 3 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். துளசி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1க்கு 2 தண்ணி, நார்மல் தான் நம்ம சாதம் செய்கிறதுக்கு சேர்க்குற மாதிரி 1க்கு 2 தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் 3 கப்பு ரைஸுக்கு 6 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசி ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எப்பயும் ஒரு கல் துடிக்க இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ஸ்டைல் தக்காளி சாதம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இது நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.